ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து தார்சு போடுறதுக்கு தார்சு போடுற அளவுக்கு கட்டிக்கிட்டு கையில் பணம் இல்லை. அம்மா நான் கடன் கொஞ்சம் வாங்கி தார்சு போட்டு வீட்டு வேலையை முடிக்கிட்டேன் அப்படின்னு என்னை வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், கடன் வாங்காத, மரணத்தை விட கொடுமையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுறேன்னா 1.5 வருஷத்துக்கு நிறுத்தி வை, 2 பேரும் பாடுபடுங்க, அந்த காசை சேர்த்துங்க, போனஸுக்கு வாங்குங்க, அப்படி வீட்டு வேலையும் முடியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவங்க அதே மாதிரியே சம்பாரித்து தார்சு போட்டு பூச்சி வேலைலாம் முடிச்சுட்டு நிலமட்டம் போடுறதுக்கு காசு பத்தலை. அம்மா நிலமட்டம் தாம்மா போடணும், கொஞ்சமாக கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சம்பாரித்து நிலமட்டத்தை போட்டுக்குங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி அவங்க சம்பாரித்து ஒவ்வொரு வேலையை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ புண்ணியார்ச்சனை பண்ணுறதுக்கு என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பொறுமையாக வீடு கட்டினங்காட்டி இன்றைக்கி கடன் இல்லாத நிம்மதியாக வந்து பால் காய்ச்சிறோம்மா. கொஞ்சம் ஏமாந்து கடன் வாங்கியிருந்தேன்னா 5 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன்னா 7 லட்சம் 8 லட்சம் நாங்கள் கடன் கட்ட வேண்டியது இருக்கும். ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.